ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு நம்ம தியா சேனல். இன்னைக்கு நம்ம தியா சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்னென்னா முளைக்கட்டிய பச்சை பயிரோட குழி பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள்னா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரவுட், எப்படி முளை கட்டி வச்ச ஸ்ப்ரவுட் பார்த்தீங்களா, சூப்பராக முளைச்சி வந்துருக்குல, செம்ம ஹெல்த்திங்க. தைரியமாக சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப கூல். அதை என்ன பண்ணோன்னா, ஒரு மிக்சியில் முளை கட்டின பச்சை பயிரை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கர்டி கன்சிஸ்டன்ஸில் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு, நம்ம வீட்டில் இருக்க மாவு, அரிசி மாவு இருக்குது பார்த்திங்கன்னா, இட்லிக்கு செய்கிற அரிசி மாவு, அதில் போட்டு அந்த பேஸ்ட்டில் அந்த பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சோன்னே அப்படியே அந்த கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஆயில் லைட்டாக விட்டுண்டு அதில் கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு லைட்டாக கொஞ்சம் அசஃபுடி, தட் இஸ் பெருங்காயம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு பெருங்காயம் ரொம்ப நல்லது. அதை போட்டுட்டு அப்படியே லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் ஆறிட்ட பிறகு எடுத்து அந்த பேஸ்ட் காட்டணும் பார்த்திங்கன்னா, முன்னாடியே அந்த பச்சை பயிரை அரைச்சி வச்சு மாவு போட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போதே சூப்பராக இருக்குல்ல. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சம்மர் டைமில். அதுக்கப்புறம் இதான் பார்த்துங்க நம்ம குழி பணியாரமோட கல். அந்த குழி பணியாரத்தில் லைட்டாக எண்ணெய் விட்டுங்களாம். ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய்லாம் தேவை கிடையாது. சில பேர் நிறைய எண்ணெய் விடுவாங்க, அந்த மாதிரிலாம் தேவையில்லை. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக ஹீட் ஆகிட்ட பிறகு அந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா, பச்சை பயிறு, அரிசி மாவு பேட்டர், அந்த இட்லிக்கு சொல்கிற அரிசி மாவு பேட்டரு, அதில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அந்த மிக்சரை இதில் எடுத்து அந்த குழி பணியாரத்தில் அழகாக அந்த ரவுண்டில் விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ரொம்ப தேவைப்படாதுங்க. ஹெல்த்தியான ரெசிபி, சுவையான ரெசிபி, சீக்கிரமாக அப்படி செஞ்சிடலாம். இட் வில் நாட் டேக் மோர் தென் 15 minutes. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, அந்த குழி பணியாரத்தில் ஊற்றுனது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதை பார்த்து அவங்க வேறு டிஃப்ரெண்ட் நினச்சிப்பாங்க, ஏதோ சூப்பரான ரெசிபின்னு. ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, நல்லா வயிற்றுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு அந்த பச்சை பயிர் யூஸ் பண்ணுறதுனால அதில் பயங்கர சத்து இருக்குங்க. தாராளமாக எல்லா ஏஜ் க்ரைட்டீரியா பீப்புள்ஸும் சாப்பிட்லாம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் வெந்த பிறகு அப்படியே அந்த குழி பணியாரம் லைட்டாக சூப்பராக தெரியுதுங்களா, ப்ரௌனிஷ் ஆகிடுச்சில் திருப்பி போட்டலாங்க. பாருங்கள், பொறுமையாக திருப்பணும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டுனா குழி பணியாரம் புஸ்க்குன்னு ஓடிடும். பொறுமையாக அழகாக திருப்பி வச்சுக்கலாம். எங்கள்கிட்ட அந்த ஸ்டிக்கு காணாமல் போயிடுச்சு, அதனால் நாங்கள் ஸ்பூன்லேயே திருப்புறோம். நீங்கள் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணி கூட திருப்பிக்கலாம். அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கும் போது அப்படியே எச்சி உருதில். ஆமாங்க, சூப்பரான ரெசிபிங்க, ஹெல்த்தியான ரெசிபி. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அழகாக திரும்பி பாருங்கள். ரொம்ப ஆயிலே ஊற்றல. நிறைய பேர் நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ரொம்ப லிமிட்டட் ஆயில். தோசை கூட இவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுவோன்னு தெரில, ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டு அப்படியே திருப்பி வச்சுன்னு பார்க்கவே சூப்பராக அழகாக வந்திருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பார்க்க. செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அஸ் வெல் அஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். உங்கள் பார்வைக்கு சுவையான குழி பணியாரம் எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. அழகாக பால் மாதிரி வரும்னு பார்த்தேன். பால் மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பால் மாதிரி இருக்குல்ல. அதாங்க, ஸ்பூனை வச்சு திருப்பி அப்படியே எடுத்துட்டோம். பாருங்கள், என்னடா இது முட்டை ஷேப்பில் வந்துச்சு. முட்டை பணியாரம் இல்லைங்க, முட்டை பணியாரம்னு தப்பாக நினச்சிக்காதுங்க. திஸ் இஸ் பச்சை பயிரில் செஞ்ச குழி பணியாரம். அழகாக இருக்குல்ல, செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்பி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்குல்ல. ஒரு ஆள் 10 கூட சாப்பிட்லாம். பாய்.